கலைவாணன் கண்ணதாசனை சந்தித்தேன், படம் எடுங்கன்னு சொன்னார். அங்கேயும் என் அறிவை பயன்படுத்தினேன். நீங்கள் அழகாக இருக்கீங்க, நடிகனார். இல்லை, நான் அழகாக இருக்கிறதுக்காக நடிக்க முடியாதுங்க, எனக்கு நடிப்புனால என்னன்னே தெரியாத. கார்த்திகை ஹீரோ வச்சு எடுக்க முடியுமா, எவ்வளோ பணம் செலவாகுன்னு. அப்போ கையில் இருந்த பணத்தை போட்டு நான் எடுத்த முதல் திரைப்படம், தயாரித்த முதல் திரைப்படம் தான் கண் சிமிட்டும் நேரம். அதில் நான் வந்து போலீஸ் அதிகாரியாக, ஏன்னா எங்கள் அப்பா என்னை வந்து ஐபிஎஸ்க்கு படிக்க வச்சார். இங்கே இருக்க காவல்துறை சகோதரர் பார்க்குறேன், இதெல்லாம் வேற செஞ்சுருக்காரா இவர், அதையும் செஞ்சேன், நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்ன, இந்த இளம் வயதில் சில சிலுமிஷங்கள் நடந்துவிடும். நான் கல்லூரிக்கு அந்த படிப்பு போகிற அது வந்து ஒரு கோச்சிங் சென்டர். அந்த கோச்சிங் சென்டரில் என்னோட படித்தவங்கெல்லாம் நிறைய பேர் படித்தாங்க. ஆண்களும் படித்தார்கள், பெண்களும் படித்தார்கள். இந்த பெண்கள் படிக்கும் போது சில சமயம் பிரச்சனைகள் உருவாகி விடுகிறது. இது மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, ஜெலஸ் ஆகக்கூடாது. அங்கே பெண்களும் படித்த காரணத்தினால் என் படிப்பின் மீது கவனம் செல்லாமல் பெண்கள் மீது கவனம் சென்று விட்டது. இதோட சூழல் என்னன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு தோஹா பேங்க் கத்தாரில் இருக்கு, தோஹா பேங்கோட சேர்மன் சீதாராம் அவர்கள் ஜப்பான் சென்று டோக்கியோவில் இருக்கிறார். சரத், உங்கள் நண்பர் ஒருவர் இங்கே இருக்கிறார், நீங்கள் பேச வேண்டும் என்றார். எனக்கு டோக்கியோவில் யாருமே தெரியாதே, உங்கள் நண்பர் என்று சொல்கிறார். என்னவா இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவங்க தான் வந்து அம்பாசிடராக இருக்காங்கன்னார். ஷீகு சொல்லவர், அம்பாசிடராக இருக்காங்களா? அவ்வளோ தூரம் அறிவு ஆற்றல் திறமை உள்ளவர் எனக்கு தெரிகிறது வாய்ப்பே இல்லையே. யாருன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு குரல், டே ஷரத்தா. என்னன்னு பார்த்தா அந்த கோச்சிங் சென்டரில் வேலை பணிபுரிந்த தீபா கோபாலன் என்ற பெண், அவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து விட்டு ஐஎஃப்எஸ் படித்து அவங்க போயிட்டு டோக்கியோவை பார்த்தா இந்தியன் அம்பாசிடராக பதவியேற்றிருக்காங்க. அப்போ வந்து அண்மையிலே பார்க்கும்போது இதுக்காக சொல்கிறேன் என்றால், அந்த படிக்கும்போது இந்த மாதிரி கவனம் சென்றதுனால நான் தொழிலுக்கு போயிட்டேன். அண்மையிலே சந்திக்கும் போது ஒரு கணவரை சந்தித்து அவங்க வீட்டில் நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் இருக்காங்க, பிஎம்ஓவில் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில். அவங்க ஹஸ்பண்டு, சரத், why didn't you study? Why didn't you become an IAS officer? Why didn't you become an IAS officer? Why didn't you become a police officer? நான் உடனே என்னத்தை சொல்றது, உண்மையை சொல்லியே படைக்கவேன். உங்கள் மனைவி ரொம்ப அழகாக இருந்தாங்க, அவங்களே பார்த்துட்டு இருந்துட்டாங்க. அவங்க, சரத், உன்னுடைய குறும்பு இன்னைக்கும் போல அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள். ஆக எங்கள் அப்பாவோட ஆசை ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸராகி போலீஸ் அதிகாரி ஆகணும்னு. அதனால் இந்த படத்தில் ஒரு சிறிய வேடமான போலீஸ் அதிகாரியை நடிச்சிட்டேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.